ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் குயிக்காக எப்படி லெமன் ரைஸ் செய்யலாம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கும்போது நடுநடுவில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் வந்து பிச்சு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சிம்மில் வச்சு நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த லெமன் சாருக்கு மட்டும்தான். இதெல்லாம் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது வந்து சில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க லெமனை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் லெமனை வந்து பிழிஞ்சிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ரைஸ்க்கு தேவையான மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாரை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது சேர்த்தோம்னா கசப்பெடுத்துக்கும். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். ரைஸை வந்து வடித்து உதிரியாக ஆற வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு எப்போவுமே ரைஸ் வந்து ஆறி தான் இருக்கணும். அதே மாதிரி உதிரியாக இருக்கணும். நம்ம ஹீட்டாக சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா சால்ட்டை வந்து தூவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா செட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.